நேத்து நடந்த பொம்மலாட்டம் டாஸ்க்ல எல்லோ கார்ட், ரெட் கார்ட் வாங்குற அளவுக்கு சண்டை நடந்தாலும், எனக்கு சிரிப்பு ஊட்டுற மாதிரி 2, 3 விஷயம் நடந்துச்சு. அத சொல்றேன். ராணவ் வந்து ஜெஃப்ரி வந்து போக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சு வச்சிருக்கும்போது, ஜெஃப்ரி வந்து அத ப்ரொடெக்ட் பண்ண விதம், அப்புறம் வந்து ராணவ் வந்து அவர அப்படியே தூக்கி வெளியில நிப்பாட்டி, மறுபடியும் ஹோல்ட் பண்ணி பிடிச்சு வச்சுட்டு இருந்தாரு. இவர் வந்து, "இவன் என்னடா? என்ன ஏன்டா பிடிக்கிறான்? இவன் எதுக்கு என்ன பிடிக்கிறான்? எனக்கு புரியலையே!" அப்படின்னு அந்த வாய்ஸ் மாடுலேஷன் அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆளு தான் வளர்ந்துருக்கான். மண்டையில ஒண்ணுமே இல்ல போலருக்கு. அப்படி இப்படின்னு ஜெஃப்ரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வாய்ஸ் மாடுலேஷன் அது நல்லா இருந்துச்சு. நல்லா பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ராணா வந்து ரொம்ப பெரிய சண்டை போட்டு அந்த சோஃபால உட்காந்துருந்தாங்க. அப்போ சாச்சனா வந்து, "நீங்க இருக்கணும், நீங்க இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னுச்சு. அது வந்து கொஞ்சம் நல்லா சிரிப்பாவே வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆஷிதா வந்து, "ஏய் தண்ணி வேணுமா? உனக்கு தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமான்னு கேட்டு தண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க." ஸோ அதுக்கப்புறம் ராயன் வந்து உள்ளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே எந்த மாதிரி சண்டை நடந்துச்சு, எப்படி பிடிச்சி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜாக்லின் வந்து, "ஏன்டா அவன் ஒருத்த பொம்மை போகக்கூடாதுன்னு இது கூட எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுச்சு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருந்துச்சு. ஏன்னா இவங்களும் தீபக்கோட பொம்மை உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக யூரின் அடக்கிக்கிட்டு நின்னாங்க. ஸோ எனக்கு அது கொஞ்சம் சினிமேட்டிக்காக கொஞ்சம் சிரிப்பாக வந்துச்சு. உங்களுக்கு எது சிரிப்பாக வந்துச்சு இல்லைன்னா கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோவில் போடுங்க. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.